சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீசங்கரா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்கள். இந்த சரணமையப்பா நிகழ்ச்சியில் அற்புதமான பல இடங்கள் மற்றும் சுவாரஸ்யமான பல தகவல்களை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் அழுதா நதி. பெரிய பாதையில் உள்ள அழுதா நதி. இந்த அழுதா நதி நிறைய பேருக்கு தெரியும். அதாவது அழுதையில் குளிச்சா பாவம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இதெல்லாம் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம், சத்தியமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட அழுதா நதி எப்படி உருவானது? அது ஒன்று, முதலாவது கேள்வி. ரெண்டாவது, அந்த அழுதா நதியிலிருந்து 2 கல் எடுப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கல் எடுத்து அதை கல்லிடங்குன்று அப்படின்னு ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த கல்லை போடுவாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருந்தது. அதை இப்போ நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதாவது ஐயப்பன் மகிஷியை வதம் செய்கிறார். மகிஷிக்கும் ஐயப்பனுக்கும் சண்டை நடக்கும்போது கடைசி அம்பு மகிஷி இதோட டிஃபீட் அப்படின்னு இருக்கும்போது கடைசி, ஏன்னா பெரிய ஒரு கடும் போர், அது பயங்கரமான ஒரு போர். அதான் மகிழ்ச்சியை ஐயப்பனால் கொல்லவே முடியல. மகிழ்ச்சியை ஒரு மகிழ்ச்சியை வெட்டினா ஒரு 100 மகிழ்ச்சி வரலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கடும் போரில் ஐயப்பன் பயங்கரமாக இது பண்ணி வேண்டி கிண்டி பார்வதி தேவியை வேண்டி சிவனை வேண்டி என்னென்னமோ தவம் பண்ணி, ஆனால் கடைசியில் டிஃபீட் பண்ணுற நிலைமைக்கு வந்தாச்சு. ஐயப்பனுக்கு தெரியும் இதுதான் லாஸ்ட் அம்பு, இந்த அம்பை விட்டோன்னா மகிழ்ச்சி காலி அப்படின்னு இருக்கிறபோது அந்த கடைசி அம்பு விடும்போது மகிழ்ச்சி இறந்துருக்கணும்ல, சாகலை. தன்னுடைய உருவம் ஒரு அழகான பெண்ணாக அவள் மாறினாள். உடனே ஐயப்பன் பார்த்துட்டு, என்ன இது, நீ ஆளே மாறிட்டியே டோட்டலா அப்படின்னு ஐயப்பன். ஏன்னா ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அவர் 12 வயசு சின்ன பையன்தான். அவர் கடவுள் கிடையாது, அவதாரம்னு ஐயப்பனுக்கே தெரியாது. என்ன நீ ஆளே மாறிட்ட டோட்டலா அப்படிங்கிற போது, இல்லை நான் ஒரு சாபத்தில் இருந்தேன், அதனால தான் எனக்கு மனித உடல் மிருக தலை இருந்தது, இப்போ அந்த சாபம் உங்களால் நீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஐயப்பன் சொல்கிற, இல்லை என்னால் மன்னிக்க முடியாது, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க, நீ எத்தனை முனிவர்கள் எத்தனை ரிஷிகளை கொண்டிருக்க தெரியுமா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க, நீ தயவு செஞ்சு கல்லையே படாத போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாப விமோசனம் கொடுத்தீங்க, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்க. அப்போது அந்த மகிழ்ச்சி கண்ணீர் விட்டு அழறா பார்த்தீங்களா, அந்த கண்ணீர் தான் அழுதா நதியாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பல புராணங்கள் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியுடைய கண்ணீர், அதாவது மகிழ்ச்சி மாறினதுக்கப்புறம் யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், மாளிகைபுரத்து மஞ்சமாதா தேவியாக மாறினார். அந்த மாளிகைபுரத்து மஞ்சமாதா தேவியுடைய கண்ணீர் தான் இன்னைக்கு அழுதா நதியாக இருக்கிறது. இன்னைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறாள் அவள் ஐயப்பனிடம் அப்படின்னு நிறைய ஐதீகங்கள், நிறைய சாஸ்திரங்கள் அதை சொல்லி கொண்டிருக்கிறது. இப்போது சரி, அழுதா நதி எப்படி உருவாச்சுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாம் 2 கல் எடுப்பாங்க. அழுதா நதியில் கல் எடுப்பது ஒரு வழக்கம். அந்த கல்லை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தூரம் போன உடனே இஞ்சிப்பாறை கோட்டை வரும். இஞ்சிப்பாறை கோட்டை தாண்டினதுக்கப்புறம் இந்த கரியலந்தோடு அப்படின்னு வரும். அதாவது அந்த இடத்துல இந்த கல்லிடம் குன்று அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த கல்லிடம் குன்றில் அந்த 2 கல்லையும் போடுவாங்க. ஏன்? அதுக்கான பதில் உடனே ஐயப்பன் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி அழுத உடனே, சரி நீ கவலைப்படாத, மகிழ்ச்சியுடைய பூத உடல் அங்கே ஐயப்பன் வதம் பண்ணி அங்கே இருக்குது. அப்போ ஐயப்பன் என்ன பண்ணுறாருன்னா, கவலைப்படாத, நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த உடம்பை கொண்டு போய் அந்த கல்லிடங்குன்றில் அந்த உடம்பை போடுறாராம். உடம்பை போட்டு அதுக்கு மேலே பல கற்களை அந்த உடம்பு மேலே ரொப்பறாராம். ரொப்பிட்டு அப்போ ஐயப்பன் ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது எப்படி இந்த மகிழ்ச்சிங்கிற அரக்கி பல அரக்க குணங்கள் கொண்டு ஆணவத்தில் ஆடியதால் சம்ஹாரம் பண்ணி இங்கே அடியில் புதைச்சி வச்சு இந்த கற்கள் எல்லாம் போட்டேனோ, அதை மாதிரி வரும் பக்தர்கள் எல்லாரும் இந்த அழுதா நதியிலிருந்து 2 கல்லை கொண்டு இந்த கல்லிடங்குன்றில் போட்டால் அவர்களுக்கு இருக்கும் ஆணவம், அவர்களுக்கு இருக்கும் தலைகணம், அவர்களுக்கு இருக்கும் கெட்ட குணங்கள், அதாவது கெட்ட குணங்கள் ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈவில் திங்ஸ் இன் த பாடி அப்படின்வாங்க. நிறையா விஷயங்கள். சும்மா தான் இருப்போம். சும்மா இருக்கும்போது நிறைய தப்பான யோசனைகள் நிறைய பேருக்கு வரும். ஆனால் நம்மளே யோசிப்போம் அதுக்கப்புறம், எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் யோசிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொண்ட பக்தர்கள்
யார் யார் யாருன்னு நமக்கு ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. நானும் அப்படி பேசினேன் அப்படின்னு கேட்போம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பக்தர்கள் வந்து அந்த அழுதையிலிருந்து 2 கல் எடுத்துன்னு போய் அந்த கல்லிடங்குன்றில் போட்டால் எப்படி மகிழ்ச்சியுடைய ஆணவம் அழிந்து அவங்க வந்து ஒரு நல்ல மனிதனாக மாறினாங்களோ, அதை மாதிரி நாமும் நம்மளுடைய ஆணவம், மாயை, ஆசை எல்லாத்தையும் அழித்து விட்டு ஒரு அழகான ஒரு நிலைக்கு திரும்புவோம் என்பது தான் அந்த ஐதீகம். அதனால தான் அழுதா நதியிலேருந்து 2 கல் எடுத்து அந்த கல்லிடங்குன்றில் போடுறதுக்கு காரணம் அதுதான். இதை தெரிந்து கொண்டு பல சுவாமிமார்கள் இதை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கூட போகிற சாமிமார்கள்ட்ட சொல்லுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சுவாமியே சரணமையப்பா.